ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝗀𝗂𝗽𝗍 லைஃப் ஸ்டைல். தீபாவளி பக்கத்திலே வந்தாச்சு. எல்லா பெண்களுமே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாரும் ஏதேனும் ஒரு பலகாரம் செய்கிறதுல ஸ்பெஷலாக தான் இருப்பீங்க. தீபாவளி பலகாரம் செய்யும்போது நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த தீபாவளிக்கு சுவையான பலகாரம் செஞ்சு அசத்துங்க. இன்றைக்கி பார்க்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம். தீபாவளிக்கு எந்த பலகாரம் செஞ்சாலும் முதல்ல அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு இந்த பண்டிகை நமக்கு சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி கடவுளை வணங்கிட்டு பலகாரம் செய்ய ஆரம்பிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பலகாரம் செய்யும்போது அந்த எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு புளியை போட்டுட்டு பலகாரம் பொரித்து எடுங்கங்க. அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பலகாரம் எண்ணெய் எதுவும் குடிக்காதுங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, வயிற்றுக்குமே ஒத்துக்காதுங்க. புளி சேர்த்துக்கோங்க. அதேமாரி இந்த புளி சேர்க்குறதுனால எண்ணெயும் பொங்கி வராதுங்க. நம்ம செக்காட்டுற எண்ணெய்லாம் வாங்கி நம்ம பலகாரம் போட்டோம் அப்படின்னா அது பொங்கி வரும். புளி சேர்க்குறதுனால பொங்காது. அதேமாரி காரல் வாசனையும் வராதுங்க. காரல் வாசனைலாம் வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. இந்த புளியை சேர்க்கறதுனால காரல் வாசனையும் வராது. அதனால் பலகாரம் செய்யும்போது ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துட்டு பலகாரம் செய்ய ஆரம்பிங்க. நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே எத்தனை இனிப்பு பலகாரம் கார பலகாரம் செஞ்சாலுமே நம்ம காலை உணவில் இட்லி கூட உளுந்த வடை இல்லாமல் இருக்காது. உளுந்த வடை நம்ம அடிக்கடி செஞ்சாலுமே நம்மளோட எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே நம்ம உளுந்த வடை செய்வோங்க. உளுந்த வடை நல்லா புஷு புஷுன்னு பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படின்னா உளுந்து மாவு நீங்கள் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதேமாரி வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு அதோட சேர்த்து நீங்கள் வடை போட்டீங்க அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த தடவை நீங்கள் உளுந்த வடை போட்டு பாருங்கள். எந்த இனிப்பு பலகாரம் செஞ்சாலுமே அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நீங்கள் இனிப்பு பலகாரம் செய்யும்போது நமக்கு தெவட்டாமல் இருக்கும். பலகாரங்களே அதிரசம் மட்டும்தாங்க எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு சிலருக்கு தாங்க அதிரசம் கை வந்த கலை. அந்த அதிரசத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு சில டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அதிரசம் ரொம்ப நல்லா வருங்க. அதிரச மாவு பிசையும் போது அது கூடயே கொஞ்சமாக பேர்ச்சம்பழம் துண்டுகளை நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதேமாரி அதிரசம் செய்யும்போது மெயினான விஷயம் பாகுபதம் தாங்க. பாகுபதம் ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பதம் வந்ததும் நம்ம அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம உருட்டணும் அப்படின்னா நல்லா உருண்டு பந்து மாதிரி வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். அதேமாரி ஒரு சிலருக்கு அதிரசம் போடும்போது எண்ணெயிலே அப்படி பிரிஞ்சு போயிருங்க. அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பயப்படாதங்க. அது கூட அந்த மாவு கூடயே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிரசம் போடுங்கங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். அதுக்காக பயந்து போய் போடாமல் விட்டுறாதங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு போடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குலோப்ஜாம் செய்யும்போது நம்ம பொரிச்ச உருண்டையை சூடாக சக்கரை பாகில் சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் செய்கிறேங்க. சூடாக சேர்த்திங்க அப்படின்னா அது கரைஞ்சி போயிருங்க. சக்கரை பாகிலேயே நமக்கு சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. நம்ம போட்ட மாதிரி நல்ல உருண்டையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டையில் சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பலகாரம் செய்யும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஏலக்காய் தூள் பவுட்ரு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் பலகாரம் செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னையே நீங்கள் ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பலகாரம் செய்யும்போது. அதே மாதிரி பலகாரம் செஞ்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாக்ஸு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருந்துக்குங்க. எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா பலகாரம் போட்டு வச்சுருக்க பாக்ஸை சுற்றி கீழே உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் தூவி விட்டுக்கோங்க. அதை சுற்றி பாக்ஸை சுற்றி கீழே அப்படி தூவி விட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட வராதுங்க.
உப்பு பலகாரம் செய்யும்போது உப்பை வந்து அப்படியே மாவில் போட்டு பிசையாதங்க. உப்பை கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் வந்து மாவில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு அப்படியே போட்டு நீங்கள் பிசையும் போது உப்பு கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பலகாரத்தில் அந்த உப்பு வந்து வெடிக்குங்க. அதனால் அப்படி செய்யாதங்க. முறுக்கு சீடெல்லாம் செய்யும்போது அரிசி மாவு உளுந்த மாவு கூட கொஞ்சமாக ஜவ்வரிசியை வெறும் கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து மாவோட பிசைஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கங்க. உங்கள் முறுக்கு தட்டை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். முறுக்கு சீடை தட்டைக்கெலாம் வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் சூடான எண்ணெயை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லாவும் வரும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து அதிகமாக பலகாரமெல்லாம் சாப்பிட்ருப்போம். அதனால் தீபாவளி அன்னைக்கு மதிய உணவில் வந்து இஞ்சி பச்சடி சேர்த்துக்கோங்க. நமக்கு ரொம்பவே நல்லது. அதிகமாக வந்து இனிப்பு பலகாரம்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இஞ்சி பச்சடி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஈவினிங் வந்து சுக்கு தட்டி போட்டு காப்பியோ டீயோ வந்து குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்ம அதிகமாக பலகாரம் சாப்பிட்றதுனால. இன்றைக்கி பார்த்தா இந்த சின்ன சின்ன டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பலகாரம் செஞ்சு அசத்துங்க. தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.